ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரைட்டில் முடிஞ்சிட்டு இருந்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் ஹேம்நாத் நாராயணன் தான் இந்த படத்தோடைய எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிங்க. காமெடியும் ஒர்க்காக இருக்கும், சிரிப்பு ஸோ ஹாரருக்கும் நல்லா ஜட்ஜ் ஆனீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட் வந்து இது கொண்டு வந்து எனக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதை விட மீடியா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் ரொம்ப பயமா இருந்துச்சு. எக்ஸாமுக்கு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ணிருக்கேன். தாங்க முடியாம தான் உள்ள வந்து பார்த்தேன். ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதை தாண்டி எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. டைம் ரொம்ப எடுத்துட்டு இல்லை. மோரோவர் சொன்னீங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா கேளுங்க. சார் சில ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க, ஆனால் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. என்னன்னா ரொம்ப டிஸ்டர்ப். அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் வச்சுருப்பீங்க, ரொம்ப டிஸ்டர்ப். அது வந்து ஆடியன்ஸ்க்கு எப்படி அது கேரக்டர் பண்ணுவீங்களா? இல்லை, அதுதான் நாங்கள் முன்னாடியே சொல்லிடுறோம். இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க, எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. தேர்தல் என்ன போடுவீங்களோ? இல்லை, அதுதான் இப்போ இன்ஃபர்மேஷன் தாங்க. இப்போ நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. எங்களுக்கு நீங்கள் பர்சனலாக இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. வீட்டில் ஸ்டேஜில் எதுவுமே சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்லலாம். அதான் இப்போ சொல்ல சரி. ஸோ இங்கே வந்து ப்ரிவியூவில் ஐ மீன் யாருக்கெல்லாம் மோஷன் சிக்னஸ் இருந்தது? நிறைய பேருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்க இருந்ததுங்களா? ஸோ இந்த ஜேர்னர் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக வந்து ரொம்ப லைவாக இருக்கிறதுனால இந்த ட்ரைபாட் போட்டு லிட்டரலி பார்த்தீங்கன்னா டிம்பிள் போட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்மூத்தாக டேர்ன்லாம் எடுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைவில் இருக்குன்றதுனால அப்படியே விட்டுட்டோம். ஏதோ வாலண்டியரா பண்ணல சார். அந்த சீனோட நாங்கள் வந்து ஆக்சுவலாக கண்ட்ரோல் தான் பண்ணுவோம், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவோம். பட் அதுக்கு மேலே போனோன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ராமா ஃபீல் வந்து இந்த ஷேக்கு இந்த இந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ். ஆமாம்மா, எனக்கு தெரியும். நான் ஆக்சுவலாக அதான் எனிவே எடுத்த அப்புறம் தான் முழுசாக கண்டிப்பாக இல்லை, அதனால தான் நான் வந்து இந்த ஆமாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து போஸ்டர்ஸுமே வந்து போட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இதில் ஒன்றத்துக்கான விஷயம் நீங்களே பார்த்துட்டீங்க. ப்ரிவியூவில் இன்னும் ஒரு சின்ன அசம்பாவிதமும் நடந்துச்சு. ஸோ அதை பற்றியும் பேசணும். மர்மர்னா முணுமுணுத்து. ஸோ முணுமுணுத்து இப்போ நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு சில பல மந்திரம் இதெல்லாம் கேட்டு, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கிலீஷு மர்மர். தமிழில் இங்கிலீஷ் வச்சு ஆமாம் முணுமுணுக்கல்னு கேட்சியாக இருக்கிறது ஒரு காரணம் தான். ஸோ ஈஸியாக மர்மர் 2 வார்த்தைகள் எஃபெக்ட் போட்டுக்கலாமோ அப்படின்னு ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் நல்லா பண்ணிட்டு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீன் ஃபேவரட். படம் ஃபுல்லாகவே அந்த ஃபயர் மட்டும்தான். 10 நிமிடம் தான். அது ஆக்சுவலாக 40 நிமிடம் நீங்கள் சொல்கிறது. ஸோ உங்களுக்கு அந்த நீங்கள் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 17-40 seconds பார்த்துருக்கீங்க. பட் எல்லாருமே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த லாஸ்ட் 20 minutes வேற லெவல் தான் சொன்னாங்க. பட் ஆனால் அது 40 minutes. இல்லை, நான் டியூரேஷன்லேருந்து தான் சொல்லுவேன். இன்னும் எங்களுக்கு இன்னும் தேட்டர் கூட கிடைக்கலைங்க. வருமா அப்படின்னு கண்டினியூஸா கொடுத்தாலும் நீங்க இதே தான் வந்து கேட்பீங்க. டிராவலர்லாம் வந்து அப்படிதான் இருப்பாங்களா சார்? டிராவலர்லாம் அப்படிதான் இருப்பாங்களா? நீங்க டிராவலர்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, லாக்லாம் எடுக்கிறாங்க. இவங்க டிராவலர் கிடையாது, இவங்க வந்து யூடியூப் தான் டிராவலர். யூடியூபர் எல்லாம் இப்போ வந்து கேமரா ஃப்ரண்ட்ல வச்சு போறாங்க வராங்க. அவங்கள வந்து யூடியூபர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பொண்ணுங்க போறாங்க, 2 ஆம்பளை பசங்க போறாங்க. அவங்களும் அப்படிதான் பண்ணுவாங்களா? அவங்களும் அப்படிதான் பண்ணுவாங்க. படம் வந்து கற்பனை என்னன்னா அது நல்லாவும் காட்டிக்கலாமே. ஒரு பையன் சொல்றான், ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த மாதிரி ஆகும்போது அவன் கேரி பண்ணி கூட்டிட்டு போறான். ஸோ இன்னொரு பெண் அப்படிதான் இருப்பாளா?
எனக்கு புரியல. இல்ல சார், நீங்க காட்டியிருக்கீங்க, சீனை காட்டியிருக்கீங்க. ஒரு பொண்ணை வந்து அவர் நிமிஷம் தொடுறாரு, அவர் தட்டிட்டு போறா, 2 பேரும் டிராவல் பண்ண போறாங்க. ஒரு விஷயம் பொண்ணு ஒரு விஷயம் நடக்குது, அது வந்து ஒரு பையன் கேரி பண்ணி நல்லா குட் பர்சனா கூட்டு போறான். இன்னொரு பையன் வந்து இன்னொரு பொண்ணு வந்து இதே மேல எடுக்கிறீங்க குடிக்க வச்சு அவளே பண்றாள். இதெல்லாம் தேவையான்னு கேட்கறேன் சார். தேவையில்லைன்னு எதுவுமே இல்லை. அவர் கூட பாருங்க, என்ன கேட்கறேன், டிராவலர் அப்படி பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். டிராவலர் நாங்கள் தப்பு சொல்லலைங்க. டிராவலர் நான் கேட்குறேன். நைட்டு அதனால தாங்க ஏ கொடுத்தாங்க. இல்லை, அதனால தாங்க ஏ கொடுத்தாங்க. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டரைஸ் தான் எதுவுமே கேட்டிருக்க மாட்டீங்க. எல்லாமே லைவாக தான் பண்ணியிருந்தோம். சவுண்ட்ஸ் வந்து எங்களுக்கு அதனால தான் அவ்வளோ நாள் இருந்துச்சு. ஏன்னா இது ஒர்க் ஆகுதா, அது ஒர்க் ஆகுதா, இல்லை சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கம்ப்யூட்டரைஸ் ஜென்ரேட் பண்ணதை போட்டு பார்த்தா அது ஒர்க் ஆகுதா, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாலி கொடுக்குறோன்னா ஃபாலி வந்து அவங்க ரெகுலர் படங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு சவுண்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட நான் ஸ்போர்ட்ஸ் ஷூனா ஒரு சவுண்ட், ஒரு ஃபார்மல் ஷூனா ஒரு சவுண்ட் கொடுக்கணும், அவங்களோட ஸ்லிப்பருக்கு ஒரு சவுண்ட் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு நான் காட்டில் நிஜமாக ஷூட் பண்ணும்போது இருந்தது, என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் நானே போய் சில இடத்துல ஃபாலிலாம் பண்ணேன். நீங்கள் பார்த்த சிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் ஏறுற மாதிரியான சத்தங்கள்லாம் வந்தது. அதெல்லாம் நானே தான் க்ரியேட்டும் பண்ணேன். ஸோ ஓரவர் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், அதுக்காக தான் இந்த டைம். மேபி வேற யாருன்னா சீக்கிரமாக கூட முடியும். எனக்கு வந்து அந்த 7 கன்னிகள் காட்டுறீங்களா, 7 கன்னிகள், அது 7 ஃபர்ஸ்ட் நேரத்துக்கு ஒரு பேயை காட்டுறீங்க, அதுக்கப்புறம் 7 கன்னிகள் சாமியை காட்டுறீங்க. அந்த சாமியும் பேய் மாதிரி காட்டுறீங்க. சாமியை பேய் மாதிரி இருக்கு. ஆமா, அந்த 7 கன்னிகள் வெளியே வராங்க. ஸோ அவங்க பேச தெரியல, திரும்பும்போது மட்டுமே ஒரு பேய் மாதிரி ஒரு விஷயம் காட்டுறீங்க. அது 7 கன்னிகள்லாம் நல்லா அழகாகவே காட்டியிருப்பாங்க. இல்லை கன்னி, அதை நீங்கள் அதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஒன்று வேறு வரும்போது தானே அது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் கன்னிகள் நீங்கள் நேரில் யாரும் பார்த்ததில்லை, ஒருத்தர் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நான் இதுக்கு ஒரு உருவத்தை நான் கொடுக்குறேன். இது என்னோட கன்னிகள். இல்லை, அது அப்படி இல்லாமல் எடுக்க முடியும். ஆனால் இப்படி எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு கனெக்ட் ரொம்ப ஜாஸ்தி. இல்லைன்னா அது ரொம்ப சினிமா தான். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இருக்கிற அவைலபிள் லைட்லேயே போயிடலாம். நிலா வெளிச்சம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சில இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நிலாவே சில இடத்துல ஓப்பன் ஆகிருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் வந்துருக்கும், சில இடத்துல இருந்திருக்காது. அந்த மாதிரி அந்த ஒரு காரணம். இப்போ நான் சொல்ல முடியாது, ஏன்னா மக்கள்கிட்ட கடவுள் சொல்லலைங்க, சொல்லலைங்க. இன்னும் பாகமாக எடுக்க கேட்ட மாதிரி யாருக்கு முடிவு கரெக்டாக இல்லைங்க, முடிவு இருக்குதுங்க, முடிவு கரெக்டாக யாருக்கு ஒன்னு கடவுள் வந்து நீங்க அதான் சவுண்ட்ல நீங்க கடைக்கு பார்த்துருப்பீங்க, நடந்து போறது கிராமங்கள்ல இருந்து வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கன்னிகள் குளிக்கிறத பார்த்தா வந்து அடிச்சிருவோம்னு சொல்லுவாங்க. அது மேக்ஸிமம் இருக்கிற எல்லாரும் பண்ணுன்றீங்க. கடவுளுக்கு நீங்க கெட்டது பண்ணீங்கன்னா கடவுள் உங்களுக்கு கெட்டது அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு வேலையை மறந்துட்டு அவனுங்க வச்சனை பண்றதுக்காக போனாங்களான்னு கேட்டேன் சார். அவங்க வந்து ஒரு பேராநார்மல் யூடியூபர் சார்.
அவங்களோட வேலையே இந்த என்னன்னா யூடியூபர் சொல்லாது கேவலப்படுத்தாங்க. நான் யூடியூபர் தான். போய் இப்படிதான் இல்ல சார், பண்றது நீங்க யூடியூபர் ரிவ்யூவர், அவர் வந்து பேரநார்மல் யூடியூபர். கிடையாது. நாங்களும் அப்படி ஒண்ணு பண்ணிருக்கோம். வீடியோ நான் பார்த்தேன். கோயிலுக்கெல்லாம் போய் பண்ணிருக்கோம். ஆனா நான் கேட்டு கேள்வி படிச்சேன். கேளுங்க. இங்க யூடியூபர் போனவங்க கண்டென்ட்டுக்காக போயிட்டு கடைசியில கன்சீவ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றது பஜனை பண்ணிட்டு என்ன நோக்கம் நிறைவேறி இருக்கா? புரியல. அப்புறம் அசிங்க அசிங்கமா இந்த பொம்பளைங்க சீட் அடிக்கிறாளுங்க, பொம்பளைங்க தண்ணி அடிக்கிறாளுங்க. அது மாதிரி பொம்பளைங்க ஒருத்தி நோண்டா பாபாங்கிறா படுங்கிறா, இன்னொருத்தி நேரா படுத்துட்டா. என்ன என்ன பாக்குறோமோ அதான் சார் எடுக்கிறோம். நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. லைவா காமிச்சிருங்க, லைவா காமிச்சிருங்க. நீங்க இப்ப கார்ல போனீங்கன்னா அந்த முக்குல வந்து நிறைய பேர் படிச்சுட்டு தான் இருப்பாங்க. இந்த பாலினம் இதுல எதுவுமே கிடையாது. தப்பு தான். பொம்பளைங்க வந்து அப்படி பேசலாமா? பொம்பளைங்க எப்படி பேசுறாங்க சார்? ஆண் மகனும் பெண் மகனும் ரெண்டு பேருமே பேசுறது தப்பு தான். அது வந்து எந்த பாலினமும் அது தனியா சொல்லணும்லாம் இல்லை. எனக்கு அந்த மாதிரி இல்ல. சிகரெட்டுக்காக ஒரு பொண்ணு அப்படி பைத்தியம் மாதிரி போகுமா? அதுதானங்க அடிக்ஷன். அடிக்ஷன்னா அதுதான். ஸோ அப்ப அவங்க அவ்வளவு அடிக்ஷன் உள்ள ஆட்கள், செக்ஸ் அடிக்ஷன், தண்ணி அடிக்ஷனு, போதை அடிக்ஷனு, சிகரெட் அடிக்ஷன் உள்ளவங்க என்னத்தை சாதிப்பாங்க? போய் சாவதான். அப்போ கரெக்டு தான் நான் சொன்னது. அப்போ கதை இதான். நீ போற நோக்கம் நிறைவேறாம வேற நோக்கத்தை நிறைவேற்றினா சாப்பிடும். நோக்கம் அதான். நோக்கம் நமக்கு படம் எடுத்த நோக்கம் தெரிஞ்சது. பட் ஆனால் அவங்களோட நோக்கம் வேற. கரெக்டா? ஆமா. இப்போ ஏ சர்டிஃபிகேட் கரெக்ட் தான். ஆமா. லைவா காமிச்சிக்கலாம். வேற ஏதாவது